திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நாளை மதுக்கடைகள் விடுமுறை என்ற நிலையில் கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடி மற்றும் சோரிங்குப்பம் பகுதியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரிவள்ளல், இந்த சோதனை தொடர்பான விவரம். நாளை தமிழகத்தில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அனைத்து மதுக்கடைகளும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதே போல பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துக்கு அருகாமையில் உள்ள புதுவை மாநிலத்திலும் நாளை திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அங்கு உள்ள மதுக்கடைகள் நாளை முழுமையாக அழைக்கப்பட்டிருக்கும். எங்க நிலையில பாத்தீங்கன்னா கடலூர்ல கிட்டத்தட்ட 8 வாகன சோதனை மையங்களுக்கு 8 வாகன சோதனை மையங்களிலே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேர்ல ஆல்பேட்டை, சோரியாங்குப்பம், அழகியநத்தம் உள்ளிட்ட வாகன சோதனை மையங்கள்ல காவலர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கடலூர் சோரியாங்குப்பம் சோதனை சாவடியில கூடுதல் கண்காணிப்பாளர் கோடீஸ்வரன் மற்றும் மதுவிலக்கு டிஎஸ்பி அவங்க எல்லாம் அவர்கள் தலைமையில கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த புதுவையிலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்தையுமே, அதாவது குறிப்பா இருசக்கர வாகனம், கார் முதலியவற்றை நிறுத்தி சோதனையிடுறாங்க. அதுல மதுபானங்கள் ஏதேனும் கொண்டு வந்தால் அதை கேட்டு கீழே கொட்டி அடிக்கக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடியுது. நாளை குறிப்பா திருவள்ளுவர் தினம் விடுமுறைன்றதுனால மதுக்கடைகள் முழுவதுமாக சாத்தி இருக்கின்றதுனால மதுக்குரியர்கள் இன்றையே மதுவை வாங்கி வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதுனால இந்த வாகன சோதனையை தீவிரப்படுத்த சொல்லி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இந்த சோதனை நடக்குது. அனைத்து சோதனை சாவடி கிட்டத்தட்ட 8 சோதனை சாவடி, இந்த எல்லை பகுதிகளில் 8 சோதனை சாவடி இருக்கு. 8 சோதனை சாவடியிலுமே ஒரு ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் தலைமையில வாகன சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.